வணக்கம் மக்களே, நான் உங்க சத்யா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் விறக்கால் ஓடுறேங்க. விறக்கால்னால் வந்து நாற்று தனியாக விட்டு அதுக்கப்புறமா வந்து பிடுங்கி அதுக்கு ஆள் வச்சு பிடுங்கணும், அப்புறம் ஆள் வச்சு நடணும். இந்த விறக்கால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாற்று விட்றத மாதிரியே வந்து கொல்லி ஃபுல்லாக ரெடி பண்ணி நாற்று அப்படியே கிட்ட விடுவோம். இது அப்படி இல்லாமல் இடைய பரவலாக எவ்வளோ இடத்துக்கு நடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது ஃபுல்லாக விடணும். அதுதான் விறக்கால் விட்டு இருக்குங்க. அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. கூப்புறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நாற்று பிடுங்கிறதுக்கு எல்லாமே ஆள் ரேட்டு 170 ரூபா ஒரு ஆளுக்கு. அதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆள் 20 ஆள் 20 ஆள் 18 ஆள் சொன்னாக்கா 2 ஆள் சேர்த்து வருவாங்க, 20 ஆள். அப்புறம் 2 ஏக்கரா அதுக்கு தனியாக கணக்கு பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், சித்தப்பா ஒருத்தர் விட்றாரு. அவர் ஒரு ஆள் விட்டாலே போகிறேங்க. இப்போ நான் நெல் இருக்கும் பாருங்க, நெல் அழகாக சூப்பராக கூறு கிளம்பி வந்திருக்கு. அவர் ஒரு ஆள் விட்றாரு, நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க. அதாங்க காலையிலேருந்து ஓட்டி எல்லாம் பரம்பு அடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. ஆனால் வந்து வண்டி என்ன பண்ணிச்சு, மாட்டிச்சுங்க. அது இழுக்கிறதுக்கு ஒரு டிராக்டர் மாட்டிச்சு, இன்னொரு டிராக்டர் விட்டு அதுவும் மாட்டி இதுவும் மாட்டி ரொம்ப டார்ச்சில் ரொம்ப கஷ்டமாக போச்சு. வாழை நட்டுருக்கலாங்க, வாழை தான் நம்ம குழப்பு. நெல்லி நட்டு மாடு வாங்கணுமே, அதை வைக்காத கிடைக்குமே சொல்லிட்டு நெல்லி நட்டுங்க. நெல்லி நட்டு பெரிய டார்ச்சலுங்க, பெரிய மன உளைச்சல். ஒன்றும் பண்ணல, ஏன்டா நெல்லி நடுறோம் அப்படின்னு தோணும். இப்போ நெல்லி நடாமல் வாழை போடலாம், பட்டம் கிடையாதுங்க. பட்டெல்லாம் போட்டு காற்றுல போன சித்தரையில் இப்போ காற்று அடித்து எல்லாம் ஊந்து பாருங்க, அந்த மாதிரி ஊந்துடும். அதனால அப்படியே விட்டேங்க. போன வாட்டி நெல் நடும்போது நெல்லை நட்டு சூப்பராக முளைஞ்சி வந்து எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்ததுங்க. காமடங்கி பயிரெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த அறுக்கும்போது தொடர்ந்து ஒரு மாதம் மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு தோணலை, ஒன்றுமே புரியல, மனசு கஷ்டமாகி போச்சு. அங்கே மொத்தம் நெல்லி ஃபுல்லாக படுத்துச்சு. படுத்த உடனே மழையில் எல்லாம் அப்புறம் நெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் மிஷினை விட்டு போனால் இப்போ வந்தது ஏதோ காயும் போது காயவே இல்லை. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்து வீணாக போச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம கிடைக்கிட்டு சொல்லி மிஷினை விட்டு அறுத்தாச்சுங்க. மாட்டுக்கு தான் நெல் நட்டுது, ஆனால் வைக்கலே கிடைக்கல. சுத்தமராக கூலை மாதிரி அழுகி போய் வீணாக போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் படைச்சிக்கிடுச்சு. இந்த நாற்று விடணுன்னாலே பிள்ளார் பிடிச்சி சாமியெல்லாம் படைச்சி சிவப்பு மஞ்சள் எல்லாம் வச்சு விடணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அப்படி செஞ்சேன், ஒன்றுமே நடக்கலை. அதனால் மனசு கஷ்டம் எடுத்து போய் எதை சாமியும் படைக்கலை, எந்த கல்புரமும் குளத்தில் ஒன்றும் பண்ணல. மனசு ரொம்ப மன உளைச்சல், காலையிலேருந்து ரொம்ப வேலை வேறு அதிகம். அதனால் சரி ஏதோ சித்தவை கூப்பிட்டு படைக்கணும் ஒன்றும் அப்படி சொல்லிட்டு விட்டேங்க. என்னதான் வாழ்க்கையில் வந்து எனக்குன்னு கடவுள் வந்து என்ன மட்டுமே ஒரு ஆள் வாட்ச் பண்ணினே இருக்கிறாம்போது கடவுள். இவன் மட்டும் யார் வந்து நாட்டில் வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆனாலும் ஆகலாம், இவன் மட்டும் நாட்டில் வாழவே கூடாது, அப்படி இவனை மட்டுமே வீணாக்கணும், இவனை மட்டுமே அழிக்கணுன்ற மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சு கடவுளை வேலை செய்கிறாரு போல். ஏன்னா நான் செய்கிற வேலை எல்லாமே நல்லா வர மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய இழப்பு தான் வருது. எங்கே போய் நிற்கட்டுங்க, நம்மளும் சும்மா இருக்க முடியாது. என் டைம் வேலை செஞ்சு பழக்கமாகிடுச்சு, அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.